இஸ் ஐடல்ஸ் கனெக்டட் டு டீமன்ஸ்? விக்கிரகங்களும் பிசாசின் கிரியைகளுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இன்னைக்கு இதை குறித்து நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாவே வேதம் என்ன சொல்றதுன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். நிறைய நேரத்துல நம்ம விக்கிரகம் வந்து அதுக்கு பெருசா அதுக்கு பெருசா பேச்சு கிடையாது, உயிர் கிடையாது, சிலை தானே. கல்ல செஞ்சிருப்பாங்க, அல்லது மரத்துல செஞ்சிருப்பாங்க, அல்லது ஏதாவது ஒரு மெட்டீரியல்ல செஞ்சிருப்பாங்க, அயன்ல செஞ்சிருப்பாங்க. ஏதாவது மெட்டீரியல் அது சும்மா அப்படியேதான் நிக்குது. அதுல அதுக்கும் பிசாசுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? அல்லது அதுல அதுல பிசாசு இருக்குதா? அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் வந்து இதை குறித்து அ அவங்க 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 கேள்வி கேட்கறத நான் பார்த்திருக்கிறேன். இல்ல அதுல ஒண்ணுமே இல்லைங்களேன்னு சொல்லிட்டு சொல்றதும் பார்த்திருக்கிறேன். ஆனா வேதம் என்ன சொல்லுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் நானும் நம்ம தியானிக்க போகிறோம். டியூட்ரானமி உபாகமம் 32ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல, நீங்க பைபிள் இருந்துச்சுன்னா இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். இதே போல நிறைய வசனங்கள் இருக்குது. ஆனா நான் சில வசனங்களை மட்டும் தான் எடுத்து உங்களுக்கு நான் கோட் பண்றேன். உபாகமம் 32:16. நான் ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்லயும் வாசிட்டு அப்புறம் நான் தமிழ்லயும் வாசிக்கிறேன். they stirred him to jealousy with strange gods. யாரு ஜெர்சிக்குள்ள, அதாவது பயங்கரமான எரிச்சலுக்குள்ள யார் முட்டுறாங்கன்னா, இந்த விக்கிரகத்தை ஆராதிக்கிறதுனால ஆண்டவர் வந்து ஒரு எரிச்சலுக்குள்ளாகிறாரு. they stirred him to jealousy with strange gods. நிறைய காட்ஸ் நம்ம பார்க்கிறோம். அதாவது விக்கிரகங்கள் நிறைய நிறைய கடவுள்கள் வந்து நம்மளை சுத்தி இருக்கிறத பார்க்கிறோம். அதன் மூலமாக நம் தேவனுக்கு ஒரு எரிச்சல் வருதுன்னு சொல்லி இதுல தெளிவாகவே போட்டிருக்குது. வித் அபாமினேஷன் they provoked him to anger. அருவருப்பானவைகளின் அவரை கோபப்படுத்தினார்கள். முதலாவது ஒரு எரிச்சலை உண்டு பண்றாங்க. இந்த விக்கிரகத்துக்கு முன்னாடி போய் நின்னு அதுக்கு படைச்சு அதுக்கு அபிஷேகம் பண்ணி அதற்கு அதை வணங்கும் பொழுது நம் தேவனுக்கு ஓகேங்களா, ஆண்டவருக்கு என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா அதுல அவருக்கு கோபம் உண்டாகுது. they sacrificed to demons that were no gods. இந்த இடத்துல ரொம்ப வித்தியாசமான ஒரு வசனம். அது வரைக்கும் வந்து ஒரு ஐடல்னு போட்டிருக்கு, அல்லது அந்நிய தேவர்கள்னு போட்டிருக்கு, அருவருப்பானவர்களை அவர்களுக்கு செய்தபடினால் அது கோபம் உண்டாச்சுன்னு போட்டிருக்கு. மூன்றாவது உள்ள ஒரு முக்கியமான ஒரு காரியம், அவர்கள் தேவனுக்கு பலியிடவில்லை, தாங்கள் அறியாதவைகளும் தாங்கள் முற்பிதாக்கள் பயப்படாதவைகளும் புதுமையாக தோன்றிய புது தெய்வங்களும் ஆகிய பேய்களுக்கே பலியிட்டார்கள். இங்க விக்கிரகத்தை ஆரம்பிச்சு விக்கிரகத்தை எப்படி இது கனெக்ட் பண்ணி ஆண்டவர் சொல்லி காமிக்கிறாரு பாருங்களேன். ஃபர்ஸ்ட் விக்கிரகத்தின் நீங்க ஆராதிக்கும் போது தேவனுக்கு எரிச்சல் உண்டாகும். விக்கிரகத்துக்கு நீங்க படைக்கும் பொழுது தேவனுக்கு கோபம் உண்டாகும். அது விக்கிரகம் மட்டும் கிடையாதுங்க. அது விக்கிரகத்துக்கு அது விக்கிரகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒரு டீமன் அல்லது பேய்கள். அப்போ டீமோனிக் ரெலம், டீமோனிக் திங்ஸ், பிசாசோட தந்திரம், லூசிஃபருடைய ராஜ்யம், லூசிஃபரோட தந்திரமான காரியங்கள். அப்போ எவ்ரி ஐடல்ஸ் நம்ம இன்னைக்கு சுத்தி இருக்கிற நம்ம தேசத்திலையும் சரி அல்லது வெளியில இருக்கிற எந்த தேசத்திலையும் சரி, நீங்க சரௌண்ட எங்க நீங்க பார்த்தாலும் இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஒரு சின்ன ஐடல். ஓகேங்களா, நீங்க யோசிக்கலாம், ரோட்ல ஒரு மயில் கல்லா தானே இருக்குது, ஒரு சின்ன ஒரு கல்லா தானே இருக்குது. அதை என்னைக்கு அவங்க பிரதிஷ்டை பண்ணி அது ஒரு கடவுள் அது எனக்கு செய்துன்னு சொல்லிட்டு அவங்க பிரதிஷ்டை பண்றாங்களோ, அந்த கல்லுக்குள்ளாக டிமானிக்கோடைய இன்ஃபுளுயன்ஸ் அந்த கல்லுக்குள்ளாக வர ஆரம்பிச்சிடும், அந்த விக்கிரகத்துக்குள்ளாக வர ஆரம்பிச்சிடும். எய்தர் இட் குட் பி ஒரு கடவுள் போலவே இருக்கலாம், அல்லது ஒரு விலங்கு மாதிரி இருக்கலாம், பறவைகள் மாதிரி இருக்கலாம், இயற்கையா இருக்கலாம், எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அது ஒரு பாக்ஸாவே கூட இருக்கலாம். ஓகேங்களா, ஒன்ஸ் அது வந்து யூ கன்சிடர் இட் அஸ் எ காட், இதனை காப்பாத்துதுங்க, இதை என்னை வழி நடத்துதுங்க, இது என்னுடைய எல்லை தெய்வங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த அந்த ஒரு விக்கிரகத்துக்கு முன்னாடி நீங்க போய் நிற்கும் பொழுது, அந்த விக்கிரகம் நீங்க கடவுள் மாதிரி நீங்க எண்ணும் பொழுது அந்த விக்கிரகம் இட் இஸ் கண்ட்ரோல்டு. அது வந்து யார் டாமினேட் பண்றாங்கன்னா அதுக்குள்ளாக டிமானிக் ரெலம், டீமன்ஸ், பேய்கள் தான் அதுல இருக்குது. அப்ப நல்ல ஞாபகம் வச்சுக்கணும், எது விக்கிரக ஆராதனை ஏன் ஆண்டவர் வெறுக்கிறார்னா, பிகாஸ் தே ஆர் வர்ஷிப்பிங் டீமன்ஸ். பிசாசை வணங்குறாங்க. பிசாசை வணங்குறது தான் வேதம் சொல்லுது. இதை நான் சொல்லல, the Bible is so clear. நீங்க டியூட்ரானமி 32:16-17 எடுத்து பார்க்கலாம். உபாகமம் 32:16-17. the Bible is so clear. They sacrificed to demons that were no gods, to gods they have not never known, to new gods that they have not come recently, whom your fathers had never dreaded. முன்னோர்கள் அதை பத்தி அறிந்து கொள்ளவும் இல்லை, முன்னோர்கள் சொல்லவும் இல்லை. நீங்களே ஒரு விக்கிரகத்தை உண்டு பண்ணி அதை நீங்க வணங்கிட்டு இருக்கிறீங்க, ஏதோ விக்கிரகம் நினைச்சிட்டு இருக்கிறீங்க. அது விக்கிரகம் கிடையாது, அதுக்குள்ள இருக்கிறது பேய்கள் தான், டீமன்ஸ் தான், வேற யாருமே கிடையாதுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் ரொம்ப தெளிவாகவே சொல்றார். சோ அப்போ
எல்லாம் பேகனிசம் காட். நம்ம வந்து ஐடல்ஸ் எங்கெங்கெல்லாம் பார்க்கிறோமோ, விக்கிரக ஆராதனை இதுவும் இதுவும் கிறிஸ்தவர்கள் மத்தியிலயும் சரி, கிறிஸ்துவ தேவாலயத்துல விக்கிரகங்கள் இருந்தாலும், அ அல்லது கிறிஸ்துவ தேவாலயத்துக்கு விக்கிரகத்துக்கு முன்னாடி நீங்க படைக்கிறீங்க, வணங்குறீங்க, விக்கிரகத்த நீங்க தூக்கிட்டு போறீங்க. நாங்க வந்து பொசஷன் பண்றோம். அ அது வந்து ஒரு மேரி சிலையாக இருக்கட்டும், அல்லது அல்லது தோமாவோட சிலையா இருக்கட்டும், எந்த ஒரு பரிசுத்தவான்களுடைய சிலையாக இருக்கட்டும், அது ஒரு சிலைன்னு வந்துட்டாலே, அதுக்குள்ள பிசாசு தான் இருக்கும். ஆண்டவர் அங்க இருக்க மாட்டார். பிகாஸ் தட்ஸ் வாட் த பைபிள் சேஸ். அப்போ எல்லா சிலைகளுக்கும் பின்னாடி நம்ம வந்து நீங்க 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 நினைக்கலாம் நாங்கெல்லாம் வந்து வேற ஒரு இது கிடையாது, கிடையவே கிடையாது. எந்த ஒரு சிலை ஈவன் கிறிஸ்டியானிட்டியில கூட நீங்க சிலைக்கு பின்னாடி நீங்க சிலையை வச்சுட்டு இருந்தீங்க, உங்க வீட்டுல சிலை இருக்குது, ஒரு ஐடல் இருக்குது, அந்த ஐடல் தான் நான் முக்கியத்துவம் படுத்தி வச்சிருக்கிறேன், அந்த ஐடலுக்கு முன்னாடி தான் நீங்க போய் ப்ரே பண்றீங்கன்னா, தட் ஐடல் இஸ் நத்திங் பட் டீமன். தோ இட் ரெப்ரசன்ட்ஸ் மதர் மேரியா கூட இருக்கலாம், அது வந்து பேபி ஜீசஸ் மாதிரி ஒரு 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 ஸ்டாச்சு வச்சிருப்பீங்க, அல்லது சிலுவையில் அரைஞ்ச இயேசு மாதிரி ஒரு ஸ்டாச்சு வச்சிருப்பீங்க. எந்த ஒரு ஸ்டாச்சுக்கும் அது வந்து இட்ஸ் நத்திங் டு டூ வித் காட். அது அந்த ஆண்டவர் அருவருக்கிற ஒரு காரியம். அது அது வந்து நீங்களே இயேசுன்னு நினைச்சிட்டு நீங்களே வந்து ஒரு விக்கிரகத்துக்கு முன்னாடி போய் நிற்கும் பொழுது அதை ஆப்ரேட் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா பிசாஸ். அதுக்குள்ள இருக்கிறது டீமன்ஸ் மட்டும்தான். தோ நான் நிறைய இடத்துல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அதாவது இயேசுவோடைய அந்த 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 சிலையிலிருந்து ரத்தம் வடியுதுங்க, அல்லது அல்லது இந்த மாதிரி அந்த மாதிரி காரியங்கள் இது அற்புதம்லாம் நடக்குது, சில சில பால் குடிக்குது, இதெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் டிமானிக் மூலமாக வருகின்ற அங்க மெஜிஷியன் ட்ரிக்ஸ் தாங்க நடந்துட்டு இருக்குது ஓகேங்களா. எல்லாமே டிமான்ஸ். ஸோ காட் இஸ் நத்திங் டு டூ வித் ஐடல்ஸ். ஆண்டவர் எங்கேயுமே ஐடலை வந்து யூஸ் பண்ண சொல்ல, அவருக்கு சிலை செய்ய சொல்லவே இல்லை. அவரு வந்து நான் சிலுவையில் இந்த மாதிரி தொங்கிருவேங்க, எனக்கு பின்னாடி நீங்க சிலுவையில தொங்குற மாதிரி ஒரு போட்டோ நீங்க வச்சுக்கோங்க, அல்லது சிலுவை கூட சில நேரத்தில் நிறைய பேருக்கு விக்கிரகமா மாறிடுச்சு ஓகேங்களா. அப்ப எந்த ஒரு காரியமும் நீங்க சிலுவைக்கு முன்னாடி போய் நீங்க வணங்கிட்டு இருந்தாலும், ஒரு 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 எம்டி கிராஸாக இருந்தாலுமே சரி, அதுக்கு முன்னாடி போய் நீங்க நிக்காதீங்க, அதுக்கு முன்னாடி வணங்காதீங்க. இந்த கிராஸ் வில் நாட் சேவ் யூ. அல்லது அதுல அதுல குரூசிஃபை பண்ணிட்டு இருக்கிற கிரைஸ்டோட ஸ்டாச்சு வில் நாட் சேவ் யூ. அல்லது பேபி ஜீசஸ் அந்த ஸ்டாச்சு வந்து உங்களுக்கு வில் நாட் சேவ் யூ. அல்லது ஜீசஸோட மதர்ன்னு சொல்லிட்டு நீங்க நிறைய வித்தியாசமான சிலைகளை நம்ம பார்க்கிறோம். that will not save you. and apart from this any other idols cannot save you. only Jesus ஓகேங்களா. விக்கிரகத்துக்கு நீங்க முன்னாடி போய் நிற்கும் பொழுது நீங்க வந்து ஒண்ணு ஞாபகம் வச்சுக்க வேண்டிய காரியம், இந்த அக்கார்டிங் டு Deuteronomy 32:16 and 17 you are standing before the demon. டீமனை நீங்க வர்ஷிப் பண்றதுக்காகவே இந்த காரியங்களை வச்சிருக்கிறாங்க ஓகேங்களா. அப்போ இந்த வசனம் வந்து ரொம்ப தெளிவாக போட்டிருக்குது. இதுக்கு முந்தின வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, அதாவது உபாகம் 32:15 Deuteronomy 32:15 பாத்தீங்கன்னா, அதை நான் இங்கிலீஷ்ல வாசிக்கிறேன். அதுல யார் மூலமாக ரட்சிப்பு வரும் சொல்லிட்டு ரொம்ப தெளிவாகவே போட்டிருக்கும். பட் Jeshurun grew fat and kicked. You grow fat and you grow thick. You are obese. Then he forsook God who made him and scornfully esteemed the rock of his salvation. இந்த ராக் பார்த்தீங்கன்னா ஆறு வந்து கேபிட்டல் லெட்டர்ல இருக்கும் ஓகேங்களா. கற்பாரியாகிய கிறிஸ்துவின் மூலமாக மட்டும்தான் நமக்கு ரட்சிப்பு உண்டுனே தவிர, விக்கிரகத்தின் மூலமாகவோ விக்கிரகத்து பின்னாடி ஆப்ரேட் ஆயிட்டு இருக்கிற எந்த ஒரு டிமானிக் மூலமாகவோ அந்த டீமன்ஸ் மூலமாக சில பேர் சொல்லுவாங்க, நாங்க அதுக்கு முன்னாடி போய் நாங்க படைச்சோங்க, அதுக்கு முன்னாடி போய் நாங்க நேர்த்தி கடன் செஞ்சோம், அதுக்கு முன்னாடி நாங்க வந்து பலியிட்டோம், எங்களுக்கு அற்புதங்கள் நடந்தது, எங்களுக்கு நாங்க கஷ்டத்துல வாழ்ந்துகிட்டு இருந்தோம். டீமன்ஸ் they can do the false miracles ஓகேங்களா. அற்புதத்தை பார்த்து நம்ம ஏமாந்துடக்கூடாது. அவங்க செய்யற ஒரு டெம்பரரி மிராக்கிள்ஸை பார்த்து எட்டர்னிட்டி நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ அப்போ அந்த விக்கிரகத்துக்கு முன்னாடி ஆப்ரேட் ஆயிட்டு இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா இட்ஸ் நத்திங் பட் இட்ஸ் நாட் ஜஸ்ட் a சிம்பிள் ஒரு wood, இட்ஸ் நாட் ஜஸ்ட் a சிம்பிள் a stone, இட்ஸ் நாட் ஜஸ்ட் a சிம்பிள் an image, அல்லது இட்ஸ் நாட் ஜஸ்ட் a சிம்பிள் an photo. நீங்க ஒரு போட்டோ கூட நீங்க வச்சிருக்கலாம், ஒரு போட்டோ நீங்க பர்ஸ்லயோ இல்ல வீட்லயோ, அதுக்கு முன்னாடி எதுவாக இருந்தாலும் இட் டைரக்ட்லி வர்ஷிப்பிங். அதாவது நீங்க வந்து ஒரு டீமன்ஸை கேரி பண்ணிட்டு இருக்கலாம், இல்ல டீமன்ஸை வர்ஷிப் பண்ணலாம் ஒரு விக்கிரகத்துக்கு முன்னாடி போய் நிற்கும்போது. தட்ஸ் வாட் தி பைபிள் சேஸ். அதே இது லேவியராகமம் 17:7 பாத்தீங்கன்னா, Leviticus 17:7 the Bible is so clear, they shall no more offer their sacrifices to demons after whom they have played the harlot. ஆண்டவர் வந்து இவங்க எல்லாம் விக்கிரகத்துக்கு வந்து சாக்ரிஃபைஸ் படிச்சுட்டு இருக்காரு. ஆண்டவர் இங்க விக்கிரகம் சொல்லாமையே டைரக்டாவே என்ன சொல்றாருன்னா, நீங்க பிசாசுக்கு பேய்களுக்கு நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணாதீங்க ஓகேங்களா. தாங்கள் லேவியராகமம் 17:7 பாத்தீங்கன்னா, பின்பற்றுகிற பேய்களுக்கு தங்கள் பலிகளை இனி செலுத்தாது இருப்பார்களாக.
அப்போ அவங்க பின்பற்றிட்டு இருக்கிற, அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற ஜெனரேஷன் அங்க விக்கிரகத்தை வணங்கிட்டு இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதுக்கெல்லாம் பழி செலுத்துவாங்க. அதுக்கு நன்றி பலி ஏதாவது இதெல்லாம் கொடுப்பாங்க. சாக்ரிஃபைஸ் பண்றது எல்லாம் என்ன ஒரு வர்ஷிப்பா இருந்தாலும் சரி, விக்கிரகத்துக்கு முன்னாடி நீங்க பண்றது எல்லாமே அது ஒரு பேய்களாக இருக்கிறது. அது ஒரு டீமன்ஸாகவே இருக்குதான் பைபிள் இஸ் சோ கிளியர். இது நான் சொல்லல, வேதம் தெளிவாகவே சொல்லுது. சரிங்களா? சோ அப்போ ஆண்டவர் நம்ம நம்ம ஒரு நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம வந்து வெளியில பாக்குறது வந்து ஒரு ரலம், அதுக்குள்ள ஆபரேட்டர் இருக்கிறது இன்னொரு ரலம். எப்பொழுதுமே அதுதான். நம்ம வந்து நம்மளுடைய தேவனையும் ஆவியோடும் உண்மையோடும் நம்ம தொழுது கொள்ள வேண்டும். ஓகேங்களா? நமக்கு வந்து உண்மை இருக்கணும். ஆவியானவர் மூலமாக, அதாவது உள்ளால இருக்கிற ஸ்பிரிட் மூலமாக, ஆவியானவர் மூலமாக உங்களோட ஸ்பிரிட் தான் தேவனை அறிந்து கொள்ள முடியும். தேர் இஸ் அ ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட். ஓகேங்களா? ஆவிக்குரிய ஒரு உலகம் ஒண்ணு இருக்குது. ஓகேங்களா? அந்த ஆவிக்குரிய ஒரு கண்களோ, ஆவிக்குரிய உலகத்தை காரியங்களை உங்களுக்கு திறக்கும் பொழுதுதான் எவ்வளவு மோசமான ஒரு டிமானிக் ரெலம் நம்மளை மாட்டிக்கிட்டு இருக்குது, நம்மளை சூழ்ந்து கொண்டிருக்குது உங்களுக்கு புரிய வரும். இல்லையா? எப்படி ஆண்டவரை நம்ம ஆவியில அறிந்து கொள்ள முடியுமோ, அதே போல டீமன்ஸ் ஆர் இந்த ஸ்பிரிட், அவங்கள ஸ்பிரிட் ரெலம் இருக்கிறாங்க. தோ அவங்கள வர்ஷிப் பண்றதுக்கு அவன் கிரியேட் பண்ணதுதான் இந்த மாதிரி வித்தியாசமான இருக்கிற ஐடல்ஸும், அந்த ஐடல்ஸ்க்கு பின்னாடி அந்த ஐடல்ஸ்க்குள்ளால இருக்கிறது எல்லாமே இட்ஸ் டீமன்ஸ் தான். ஏன் அப்படி பண்றாங்கன்னா, பிகாஸ் த லூசிஃபர் லவ்ஸ் டு பி ஆஸ் எ காட். அவனும் தேவனை போல அவனை வணங்குறதுக்காகவே அவன் ரொம்ப ஆசைப்பட்டான். நீங்க நல்லா ஞாபகம் வச்சீங்கன்னா நமக்கு நல்லாவே தெரியும். டியூரிங் த டெம்ப்டேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துவ டெம்ப்ட் பண்ணும்போது அதுல ஒரு ஸ்டேட்மெண்ட் அவன் ரொம்ப அழகாகவே சொல்லுவான். மேத்யூ 4:9 பிசாசு வந்து ஆண்டவர்ட்ட என்ன சொல்றாங்கன்னா, ஆல் தீஸ் திங்ஸ் ஐ வில் கிவ் யூ இஃப் யூ வில் ஃபால் டவுன் அண்ட் வர்ஷிப் மீ. பிசாசு சொல்றான் இயேசுவை பார்த்து, எல்லாத்தையும் பூமியில எல்லாத்தையும் உடனே நான் கொடுத்துருவேன், இப்போ நீ பணிஞ்சு கொண்டீங்கன்னா. இல்லைங்களா? அப்போ அப்போ பிசாசுக்குள்ள ஆசை என்னன்னா, அவனை பணிந்து கொள்ளணும், அவனை ஆராதிக்கணும், அவனை வர்ஷிப் பண்ணணும், அவனை வணங்கணும். இதே இதை அந்தி கிறிஸ்து காலத்திலையும் பாத்தீங்கன்னா, இந்த பூமி சபை எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கு அப்புறம் 7 வருஷம் அந்தி கிறிஸ்து இந்த பூமி ஆட்சி செய்வான். அந்தி கிறிஸ்துங்கிற அது பிசாசோடைய ஆட்சி. ஓகேங்களா? அதாவது டீமன்ஸ் டைரக்டா த்ரோன்ல வந்து உட்கார்ந்து ஆட்சி பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க தான் இந்த வேர்ல்டுக்கே ஒரு கிங்கா அந்த ஆட்சி பண்ணுவாங்க 7 வருஷம். அந்த டைம்லயே அவங்க ஆசைப்படுறது என்னன்னா, அத்தனை ஜனங்களும் அவங்களை வணங்க வேண்டும். யாரு? அந்தி கிறிஸ்துவ பிசாசை வணங்க வேண்டும். அவன் சிங்காசனத்தை அவனுக்கு ஏற்படுத்தி அதுல உட்கார்ந்து அவனுடைய அல்டிமேட் பிளானே, அவன் தள்ளப்பட்ட ஒரு ரீசனும் நமக்கு நல்லாவே தெரியும். பிசாசு தள்ளப்பட்ட ரீசனும் அவனும் எப்படி தேவனை எல்லாருமே ஆராதிக்கிறாங்களோ அவனையும் ஆராதிக்குன்னு சொல்லிட்டு அவன் ஆசைப்பட்டதுனால பெருமைக்குள்ளாக வந்து அவன் அவன் தன்னுடைய ஸ்தானத்துல இருந்து ஆண்டவர் தள்ளப்பட்டார், ஆண்டவர் தள்ளிவிட்டார். அப்போ அவனுக்குள்ள இருந்த ஒரு பிரைம் நோக்கமே என்னன்னா, அவனை ஜனங்கள் வணங்கணும். அதே இதுதான் பூமியில வந்து அவனை வணங்கும்படியாக நிறைய விக்கிரகத்தை உண்டு பண்ணி, ஒவ்வொரு விக்கிரகத்துக்கு பின்னாடியும் அவன் கூட விழுந்த அந்த அந்த ஆல்மோஸ்ட் அத்தனை கோடி தூதர்களும், 1/3 தூதர்கள் கீழே விழுந்தாங்க. அத்தனை கோடி தூதர்களும் அந்த டிமானிக் ரலம்ல அவங்களும் விழுந்து, அவங்களும் ஒவ்வொரு விக்கிரகத்துக்கு பின்னாடி இருந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு விக்கிரகத்துக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்கும், ஒவ்வொரு விதமான படைப்புகள் அவங்களுக்கு தேவை, ஒவ்வொரு விதமான பலிகள் அவங்களுக்கு தேவை, ஒவ்வொரு விதமான, ஏன்னா ஒவ்வொரு டீமன்ஸும் அவங்க ஆசைப்படுற விதம் மாதிரி தான் இன்னைக்கு நிறைய காரியங்கள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ எந்த ஒரு விக்கிரகமும் நம்ம இன்னைக்கு பூமியில நம்மளை சுத்தி நீங்க பார்த்திருந்தாலும், வீட்லயும் சரி, கோயிலும் சரி, அல்லது எவ்வளவு பெரிய இடத்துல எவ்வளவு பெரிய விக்கிரகமா இருந்தாலும் சரி, எவ்வளவு சின்ன ஒரு விக்கிரகம், ஒரு 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 மரத்துக்கடியில 1/2 அடி கல்லாக இருந்தாலும் சரி, தட் ஹேஸ் அ டிமோனிக் பவர் பிஹைண்ட் இட் ஆர் இன்சைட் இட். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நீங்க நிற்கும் பொழுதோ, அதை வணங்கும் பொழுதோ, அதை நம்பும் பொழுதோ, யூ ஆர் பவுண்ட் இந்த டிமோனிக் ரலம்ல நீங்க மாட்டிக்கிறீங்க. பிசாசு உங்களை கட்டி போட ஆரம்பிச்சிருவான். பிசாசுடைய பிடிக்குள்ள நீங்க வந்துடுறீங்க. அதனால தேவனுடைய கோபம் உங்க மீது வர ஆரம்பிக்கும். தேவனுடைய கோபாக்னி உங்களுக்கு விரோதமாக வந்து எழும்ப ஆரம்பிக்கும். தேவனுடைய நியாய தீர்ப்புக்குள்ள நம்ம பங்கேற்க நம்ம மாட்டிக்கொள்வோம். ஹல்லேலூயா. இப்ப நீங்களும் நானும் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது இந்த விக்கிரக காரியங்கள். இன்னொரு விக்கிரக காரியங்கள் நமக்கு நல்லா தெரியும். நமக்கு ஆண்டவருக்கு ஈக்குவலா எதுவுமே நமக்கு ஃபர்ஸ்டாக இருந்தா அது ஒரு விக்கிரகம். நான் சொல்றது ரியலான விக்கிரகம். நம்ம பார்க்கக்கூடிய இந்த விக்கிரக வழிபாடுகள், இது எல்லாமே யாரை பாயிண்ட் பண்ணுதுன்னா, இட்ஸ் ஸ்பெசிபிக்லி பாயிண்டிங் டுவர்ட்ஸ் எ டீமன். இல்ல வேற எதுவுமே கிடையாது. இன்னொரு வசனமும், இன்னொன்னு இவங்க பண்ற இந்த விக்கிரகங்கள், இது விக்கிரகங்கள் மட்டும் இவங்க செய்யறது கிடையாது. டீமன்ஸ் என்ன பண்ணுவான்னா, அவன் ஃபால்ஸ் டீச்சிங்லயும் ரொம்ப இன்வால்வ் பண்றான். 1 தீமோத்தேயு 4:1 பாத்தீங்கன்னா, 1 தீமோத்தேயு 4:1 now the spirit expressly says that in later times some will depart from the faith. விசுவாசத்துல இருந்து நிறைய பேர் ஏன் விட்டு போறாங்களா? giving heed to deceiving spirits. இவங்க எல்லாமே வஞ்சிக்கிற ஆவிகளும்
டாக்டரின்ஸ் ஆஃப் டீமன்ஸ் இவங்க எல்லாமே பிசாசின் கட்டுக்கதைகள், அல்லது அல்லது இப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விக்கிரகத்துக்கு பின்னாடியும் நிறைய கட்டுக்கதைகளை வச்சிருப்பாங்க. அவர் அப்படி செஞ்சாருங்க, அவர் அந்த மாதிரிலாம் காப்பாத்தினாருங்க, அவர்லாம் அவர் தான் எங்களை வந்து ஆட்சி படிக்க, அந்த மாதிரி நிறைய கட்டுக்கதைகள் வந்து நம்ம இன்னைக்கு கேள்விப்பட்டிருக்கோம். ஒவ்வொரு விக்கிரகத்துக்கு பின்னாடியும் நீங்க 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 நம்ம ஊர்ல எந்த ஊருக்கு நீங்க போனாங்களோ அந்த ஊர்ல இருக்கிற அந்த விக்கிரகத்துக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கும். அந்த அந்த கதையை பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு பயங்கர ஒரு டேல் ஸ்டோரி மாதிரி ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கும். அது எல்லாமே டிமானிக் டாக்டரின்ஸ். பைபிள் இஸ் சோ கிளியர். ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலையும் சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து, இந்த பிசாசுகளின் உபதேசங்கள் செவி கொடுத்தனாலதான் இன்னைக்கு நிறைய பேர் இந்த விக்கிரக ஆராதனையில மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ஆராதனையிலிருந்து வெளியில வர முடியாமல் அவங்க ஒரு பிசாசின் சங்கிலிகளிலும், பிசாசு போட்ட கட்டுப்பாடுகளிலும், பிசாசுடைய கிரியைகளிலும், பிசாசு செல்ல வேண்டிய இடத்துக்கும் இவர்களை அவன் எடுத்துக்கொண்டு போய் கொண்டிருக்கிறான். பிசாசு எங்க வைக்க போறான்? அவனுக்குன்னு ஆயத்த பண்ணி வச்சிருக்கிறது அந்த நரகம். ஓகேங்களா? எரி நரகம். அந்த நரகத்துக்கு ஏதுவான ஒரு வழியில யாரெல்லாம் அவனை வணங்குறாங்களோ அப்படியே அவர்களும் அங்கதான் செல்ல வேண்டும். தெர் இஸ் நோ அதர் ஆப்ஷன். இல்ல, அவனை வணங்கிட்டோம், அதாவது அவன் போற இடத்துல தான் நம்மளும் போக முடியும். அதுல இருந்து ஒரே ஒரு வழி தப்பித்துக் கொள்வதற்கு இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய நீங்க சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது, இயேசு கிறிஸ்துவை மட்டும் விசுவாசிக்கும் பொழுது, விக்கிரகத்தினால் அல்ல, விக்கிரகத்துல பாக்குற நீங்க இயேசுவினால் அல்ல, ஆவியோடும் உண்மையோடும் நீங்க இயேசுவை அறிந்து கொண்டு, இயேசுதான் என்னுடைய ரட்சகர், அவர் தான் எனக்காக சிலுவையில மரித்தார், ரத்தம் சிந்தினார், என்னை மீட்டுக் கொண்டாருன்னு சொல்லிட்டு நீங்க விசுவாசிக்கும் பொழுது மட்டும்தான், நீங்க அவரை அறிக்கை செய்யும் பொழுதுதான் அந்த ரட்சிப்பு உங்கள் மீது வரும். அந்த ரட்சிப்பை இறுதி வரைக்கும் நம்ம காத்துக் கொள்ளும் போது மட்டும்தான் நித்திய ராஜ்யம் நமக்காக காத்திருக்கிறது. இல்லைங்களா? சோ நீங்களும் நானும் இந்த இந்த கடைசி நாட்கள்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன் இந்த லேட்டர் டைம்ஸ் நிறைய டிமானிக் டீச்சிங்ஸ் வந்துட்டு இருக்குது, நிறைய பொய்யான ஆவிகள், வஞ்சிக்கிற ஆவிகள் வந்து கொண்டிருக்கிறது. விக்கிரகத்தின் மூலமாக எழும்பிக் கொண்டிருக்கிற இந்த ஃபால்ஸ் டீச்சிங்ஸ் எல்லாமே இன்னைக்கு சபையிலும் சரி, அல்லது சபைக்கு வெளியிலையும் சரி, இன்னைக்கு நிறைய காரியங்கள் ஜனங்கள் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள், ஏமாறப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் நானும் கவனமாக காத்திருக்கணும். கர்த்தருடைய ஆவி எங்கே உள்ளதோ அங்கதான் விடுதலை உண்டு. வேற எங்கேயுமே நமக்கு விடுதலை பார்க்க முடியாது. ஒருவேளை நீங்க அங்க போய் நிற்கும் பொழுது ஒரு விடுதலை கிடைச்ச மாதிரி இருக்கும். அது ஒரு பொய்யான விடுதலை, அது ஒரு பொய்யான விஷயம். இயேசு கிறிஸ்து மட்டுமே உங்களுக்கு மெய்யான விடுதலை கொடுக்க முடியும். அவருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து வழி நடத்தட்டும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பதாக. தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த அருமையான மாலை வேளையிலும் அப்பா உண்மை அறிவியல் வளர எங்களுக்கு கிருபை தாங்க. ஒருவேளை எங்களோட வாழ்க்கையில விக்கிரகத்துக்கு பின்னாடி நாங்கள் மாட்டிக்கொண்டிருந்தாலும், விக்கிரகத்தின் ஆளுகைக்குள்ளாக, விக்கிரகத்தின் சூழ்ச்சிகளுக்குள்ளாக, விக்கிரகத்தின் தேவர்களுக்கு முன்னாடி நாங்கள் மாட்டிக்கொண்டிருக்கோம். ஒரு விஷயங்கள் மீது கிருபையாக இறங்குங்க. யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் மீது உங்களுடைய அன்பின் கரம் அது அமரட்டும் சுவாமி. ஒரு வெளிச்சம், ஒரு ஒளி, ஒரு நித்திய வாழ்வுக்குள்ள ஒரு வழி, ஒரு ரட்சிப்பு அவரோட வாழ்க்கையில பிறக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் அவர்கள் மீது அசைவாடட்டும். தேவனுடைய பலன் அவங்களை தொடட்டும். தேவ வல்லமையால் நிரப்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. சத்தியத்தை அறிந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு விடுதலை பெற்று இயேசுவின் ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு ஒரு கிருபை பாராட்டுங்க. தயவாக ஒவ்வொருத்தரையும் மன்னியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. அடுத்த வாரம் ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் உங்க எல்லாரும் சந்திக்கிறேன்.